ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து அப்படியே ரீலோட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா query was empty அப்படின்ட்டு நம்மளோட MySQL எரர் மட்டும் காட்டுது, PHP எரர் வந்து காட்டுறதால. ஸோ அதுக்காக நம்ம வந்து இந்த சிம்பிள் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல நான் மறுபடியும் வந்து போட்டுடுறேன் tnt அப்டேட் அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ஓகே அப்படின்னு வந்துட்டு இருக்குது. நம்மளோட வேல்யூ போய் செக் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா கவுண்ட் வேல்யூ 3ன்னு வந்திருக்கு. நான் எத்தனை டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறேனோ 2 டைம் பண்ணியிருக்கேன், இப்போ 3வது டைம். ஸோ நம்ம எத்தனை டைம் ரிஃப்ரெஷ் பண்ணுறோமோ நான் மறுபடியும் ப்ரௌஸ் பண்ணுறேன். தென் அத்தனை டைம் நம்மளோட கவுண்ட் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து இது வந்து குறிப்பிட்ட ஐபி அட்ரஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். தென் அதேமாதிரி ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா நம்ம வந்து இந்த MySQL ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து என்ன எரரோ அது மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இதே MySQL எரரை தான் நம்ம வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். அதாவது பார்த்தோன்னா இது வந்து ஃபஸ்ட் இஃப் ஃபங்க்ஷன். ஸோ அதேமாதிரி செகண்ட் இஃப் ஃபங்க்ஷன் பார்த்தோன்னா இங்கே இருக்குது, அதுக்கும் சேம் அதேமாதிரி யூஸ் பண்ணிப்போம். தென் பார்த்தோன்னா MySQL எரர் அப்படின்ட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். தென் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ளோஸ் பண்ணணும், அதுக்காக இன்னொரு இதை போடுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அப்டேட் கவுண்ட் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளார நம்ம வந்து 2 இஃப் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம். இந்த இஃப் ஃபங்க்ஷனுக்கும் பார்த்தோன்னா நான் வந்து MySQL எரர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த queryயில் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து நான் சொன்னேன், அதாவது நம்மளோட PHP எரர் வரக்கூடாது அப்படின்னா அட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த லைனில் ஏதாச்சும் எரர் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து PHP எரரும் சேர்ந்து வரும். ஸோ நம்ம அட் சிம்பிள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு அதாவது PHP எரர் காட்டாது, நம்மளோட MySQL எரர் மட்டும் நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணோம். ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நம்ம வந்து எப்படி ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி நம்மளோட கவுண்டர் வந்து அப்டேட் பண்ணுறது அப்படின்னு நான் சொன்னேன். நம்மளோட டேட்டா பேஸ்க்கு நான் மறுபடியும் போயிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஹிட் கவுண்டர் அப்படின்றத வந்து நான் க்ரியேட் பண்ணி அதில் கவுண்ட்ன்ற வேரியபிளுக்கு நான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி ஹிட் ஐபி அப்படின்னு நான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி, அதாவது நான் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ இந்த இடத்துல அப்டேட் கவுண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம வந்து நம்மளோட இது ஐபி வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்றதுக்காக ஸோ ஐபி எக்ஸிட்ஸ் அப்படின்னு க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ இதுக்குள்ளார நீங்கள் வந்து இன்னொரு ஃபங்க்ஷன் எழுதலாம். ஸோ இந்த இடத்துல சேம் இதேமாரி இஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நம்மளோட MySQL இந்த இடத்துல இந்த queryன்ற இடத்துல நம்மளோட டேட்டா பேஸ், அதாவது ஐபி அட்ரஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுற மாதிரி நம்ம வந்து எழுதிட்டு, அதாவது நம்ம இங்கே ஆல்ரெடி எழுதியிருக்கோம், அதாவது யூசர் ஐபி. இந்த யூசர் ஐபியை நம்ம இது வந்து எதுக்கு எழுதணும் அப்படின்னா இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணி, அதாவது குளோபல் அப்படின்ற வேரியபிளோட யூஸ் பண்ணி இது மூலிமா நம்மளோட ஐபி அட்ரஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அது வந்து நம்ம ஒரு டைம் எக்ஸிட் ஆயிடுச்சு அப்படின்னா மறுபடியும் வந்து எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றது வந்து நான் ஆல்ரெடி ஐபி அட்ரஸ் எப்படி எக்ஸிட் பண்ணுறதுன்னு நான் ஒரு ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன், ஒரு டுட்டோரியலில் சொல்லியிருந்தேன். ஸோ அதை வந்து நீங்கள் இந்த இடத்துல யூஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனையும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஐபிக்கு மட்டும் நம்மளோட வேல்யூஸ் வந்து இன்க்ரிமெண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து பார்த்துக்கலாம். இந்த நம்ம கவுண்ட் வேல்யூ நான் இப்போதைக்கு எப்படி கவுண்ட் மட்டும் இன்க்ரிமெண்ட் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதேமாதிரி ஐபி எப்படி இன்க்ரிமெண்ட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஓவராலாக பார்த்தோன்னா நான் வந்து நம்மளோட டுட்டோரியல்ஸில் MySQL எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது, எப்படி PHP வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கோம், MySQL ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அப்படின்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இனிமேல் எல்லா வேலையும் உங்களோட வேலை தான், நீங்கள் ஒர்க் பண்ணுறதுல தான் இருக்குது. தென் ரன் பண்ணி பாருங்கள். நான் பாருங்கள் மறுபடியும் கூட ஒரு டைம் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா 7 அந்த மாதிரி வந்துடுச்சு. ஸோ ப்ரோக்ராம் இந்த இடத்துல நீங்கள் இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி உங்களோட குறிப்பிட்ட ஐபிக்கு மட்டும் ரன் பண்ணுற மாதிரியும் பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதேமாதிரி டுட்டோரியல்ஸ் வந்து PHP பேஸ் பண்ணி நம்ம ஃபார்ம்ஸ்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அட்வான்ஸ் டுட்டோரியல்ஸ் கூட போடுவேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.